மனசு என்ன கல்லா? மனசுல வச்சிருக்க அம்புட்டு ஆசை. நெஞ்சாங்கூட்டில் 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 நீயே நிற்கிறாய். எங்க எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ண மூடு கொஞ்சம் நான் பார்க்கிறேன். உலகமே சந்தோஷமா இருக்கு. சிறு வயசு பையன் நீ ஏன் இப்படி கண்களுக்கு உட்கார்ந்து இருக்க? டிப்ரெஷன். டேய் என்னடா ஆச்சு? ஏன் சோகமா இருக்க? ரொம்ப வெறுப்பா இருக்குதுடா. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கலாம்னு பார்த்தா அப்பதான் பசி எடுக்குது. சரி சாப்பிட்டுட்டு சாதிக்கலாம்னு பார்த்தா சாப்பிட்டதும் தூக்கம் வந்துருது. இப்பெல்லாம் ஒவ்வொரு நாளையும் கடத்துறதே பெரிய சாதனையா இருக்குடா. எவ்வளவு கஷ்டம் இல்ல? சரி இப்ப நீ சாதிக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? வாழ்க்கையில ஒரு மோட்டிவேஷனே இல்ல. சரி ஏதாவது பாட்டை கேட்டு மோட்டிவேஷன் ஆகலாம்னு பார்த்தா எந்த பாட்டை கேட்டாலும் மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது. அவ்வளவுதானே. மோட்டிவேஷனுக்காகவே உருவாக்குன ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கே, அத நீ கேட்டது இல்லையா? இல்லையடா. இப்ப கேளு. அவர்கள் உன்னை தூக்கி எறிந்ததாய் நினைப்பார்கள் நினைப்பார்கள், ஆனால் நீயோ துள்ளி வருவாய் பந்தாக பந்தாக. ஏய் என்னடா இது? பயங்கரம். இது ஒரு வேற லெவல். அவர்கள் உன்னை நாலா பக்கமும் அடிப்பார்கள் அடிப்பார்கள், ஆனால் நீயோ இறுகி நிற்பாய் கல்லாக கல்லாக. அவன் செத்துட்டான்டா. ஆஹா டேய் என்னடா லிரிக்ஸ் இது? இப்படி ஏறுது மோட்டிவேஷனு. இப்ப மோட்டிவேஷன் வந்துருச்சா? பின்ன இப்படி ஒரு லிரிக்ஸ கேட்டதுக்கு அப்புறமும் ஒருத்தருக்கு மோட்டிவேஷன் வரலன்னா அவனா மனுஷனே இல்லடா. இந்த லிரிக்ஸ கேட்டதுக்கு அப்புறமா இப்ப எனக்கு இருக்கிற இந்த மோட்டிவேஷனுக்கு எவனடா தூக்கி போட்டு மிதிக்கலாம்னு இருக்கு. அம்புட்டு மோட்டிவேஷன். பொறுமை சாமி, பொறுமை சாமி. அவர்கள் உன்னை அழிப்போம் என்று சொல்வார்கள் சொல்வார்கள், ஆனால் நீயோ மீண்டு வருவாய் ஃபீனிக்ஸாக ஃபீனிக்ஸாக எழுந்திடுவாய் ஃபீனிக்ஸாக எழுந்திடுவாய். ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும். டேய் வேற லெவல்டா. இப்படி ஒரு மோட்டிவேஷன் சாங்க என் லைஃப்ல நான் கேட்டதில்லடா. இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரொம்ப ரேர் பீஸ். உங்களுக்கு யாருக்காச்சும் மோட்டிவேஷனே இல்லைன்னு வைங்களேன், இந்த பாட்டை கேளுங்க. ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் பாட்டுக்கே ஒருத்தன் இப்படி ஒரு லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்கான்னா நமக்கெல்லாம் என்ன கேடு? நாமளும் ஏதாவது செஞ்சு பொழைச்சிக்கலாங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும். என்னம்மா என்ட்ரியிலே இச்சு துப்புறேன். சரி மோட்டிவேஷன் வந்துருச்சுல்ல, அடுத்து என்ன பண்ண போற? அவ்வளவுதான், ரீல்ஸ் பார்க்க போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபன்னியஸ்ட் சாங்ஸோட ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். டேய் என்னடா இது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் என்னடா இது? இல்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா மனுஷ வாழ்க்கை எப்ப எது நடக்க முடியாது தெரியல. இது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? தூள் படத்துல சிங்கம் போல நடந்து வர செல்லப்பிராட்டின்னு ஒரு பாட்டு வருமே, அதோட தெலுங்கு வெர்ஷனுங்க. ஆனா எனக்கு ஷாக் அதுல இல்லைங்க. என்னடா இது? சொர்ணாக்காவை பரமமுனியம்மா கேரக்டர் பண்ண வச்சிருக்கீங்க. இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உசுரோடவே இருக்க கூடாது. தமிழ்ல அவங்க எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான வில்லி தெரியுமா அந்த படத்துல? அவங்கள பாட்டி கேரக்டர் பண்ண வச்சுட்டானுங்க. அப்போ இந்த வில்லி யாரு பண்ணிருப்பா தெரியல. ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்குதுடா. தமிழ்ல வில்லியா பண்ணவங்களையே அங்க பாசிட்டிவ் கேரக்டரா பண்ண வச்சிருக்கிறதெல்லாம் வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. வாங்க அடுத்த பாட்டை பார்க்கலாம். ஆண்டாளு ஆண்டாளு நீ தாண்டி ஏன் ஆளு, ஒன்ன நீ முழுசா தந்தா தினமோ எடுப்பேன் தண்டாளு. புரிஞ்சு போச்சு. ஒன்ன நீ முழுசா தந்தா தினமோ எடுப்பேன் தண்டாளு. வாட் a vision. என்ன ஒரு தாட். அசந்து போயிட்டாங்க என் டீம். தண்டால் எடுப்பீங்களா? எடுங்க சார், நல்லா எடுங்க. நக்குங்கயா, நல்லா நக்குங்க. அம்மா நல்லா நக்க சொல்லி தராங்க. ஆண்டாளு ஆண்டாளு நீதான் ஏழு தினமும் எடுப்பேன் தண்டாளு. லுக்குலு எதுக்கு போனையா? பல நாளா தூக்கம் கெட்டு தவிச்சே நான் உன்னால. அவனை பார்த்தேன் நான் கூட காட்டாதேன்னு சொல்லவும் அடுத்தங்க வேற எதுவும் சொல்லிட போறாங்களோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். 2 நிமிஷம் எனக்கு தலையெல்லாம் சுத்திருச்சு. பொடச்சி திங்குறோம் பொடச்சி பாடுறோம், வாக்கிங் தேவை இல்லையே, காசும் இல்லையே, நோயும் இல்லையே, பிபி சுகர் கவலை இல்லையே. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியாம தாண்டா பேசிட்டு. என்னடா இது? காசு இல்லைன்னா நோய் இருக்காதா? இது என்ன லாஜிக்கு? அது அப்படிதான். எங்க கோடி மேலே எப்பவும் பறக்கும், உங்க கோடி எங்க பறக்கும்.
எங்க கொடியும் மேலதாயா பறக்கும். என்னடா இது, எங்க கொடி மேல பறக்கும் உங்க கொடி எங்க பறக்கும்னா? ஏங்க அவன் தான் வெட்டி பையன் தேவலாம் பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? நாட்டுக்கு ஏதோ கருத்து சொல்லணும்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு, அதுக்கு கொடி பறக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஹீரோவோட இன்ட்ரோ சாங்னாலே அப்படித்தான், கருத்து சொல்லணும்னு எதையாவது சொல்லுவாங்க. அதில் நம்ம லாஜிக்கெல்லாம் பார்க்க கூடாது போல. அதேதான் அதேதான். ஏய், மாங்குயிலையும் பூங்குயிலையும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், அவர் எம்எல்ஏடா, அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கோயில் திருவிழால பாடின பாட்டை இங்க கிளுகிழு பாட்டா மாத்தி வச்சிருக்காங்க. என்னுடைய நோட்ஸ்களை காணோம். யாரு எடுத்துட்டு போனாங்க, திருடிட்டு போனாங்களா, ஒன்னும் தெரியல. ரைட்டா? அப்ப நிறைய தமிழ் பாட்டெல்லாம் உங்ககிட்ட டப்பிங்களை மாட்டிட்டு சின்ன முன்னமா இருக்குது. அம்மா இது மட்டுமா, இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. வெடி 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 வெடிதான் கொடி 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 குடிதான் கோட்டையெல்லாம் குடிக்க தலைவ வராம் வராம் வராம். டேய், இதெல்லாம் நல்ல பாட்டாச்சடா. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். தமிழ் மக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஓட்ட போட்டு பாரு, உங்க பாட்டம் தீர்மானே. ஐயோ, கொலையா கொல்றானுங்களே. சார் சார் என்ன சார் ஆச்சு? சார் சார் டேய், இந்த பாட்டு ஏற்கனவே தமிழ்ல இருக்குதுடா. தமிழ்ல இருக்கிற பாட்டை தெலுங்குல டப்பிங் பண்ணீங்க, சரி. அது எதுக்கு திரும்பவும் தமிழ்ல டப்பிங் பண்ணீங்க? நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்போ சைலண்டா இருக்கேன், சொரண்டி விடாதடா. களத்துல அடே, ஏற்கனவே இந்த படம் தமிழ் படத்தோட ஒரு தெலுங்கு ரீமேக். அதை திரும்பவும் தமிழ்ல டப்பிங் பண்ணி பாட்டையும் டப்பிங் பண்ணிருக்கீங்க. ஏன்டா? ஏன்? ஆனா டே, நீங்க பாட்டையும் படத்தையும் அதை தெலுங்குல கூட ரீமேக் பண்ணிக்கடா. ஆனா அதை திரும்பவும் தமிழுக்கு டப்பிங் பண்ணாதீங்கடா, முடியல எங்களால. இது பரவாயில்லடா, இன்னும் என்னென்னமா பண்ணிருக்கேன். எனக்கு இப்போ செட்டரா, நாடுவே இன்னும் பெட்டரா. கொண்டுட்டாங்க, மொத்தமா நப்பே துணை பாட்டை கொண்டுட்டாங்க. சரி வாங்க அடுத்த பாட்டை பார்க்கலாம். உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. முடிச்சுட்டாங்க. ஒரே வார்த்தை ராஜா, அந்த ஒத்த வார்த்தையை வச்ச பல்லவியை முடிச்சுட்டானுங்க. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கிட்டு எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஆனா இதுல வேதனை என்னன்னா, தமிழ்ல நல்லா இருக்கிற ஹிட்டான பாட்டுகளா பார்த்துவீங்க டப்பிங் பண்ணி தான் அதை கொலையா கொண்டிருக்கானுங்க. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். தர வேணாம், நீ எதுவுமே தர வேணாம். மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. முதல்ல இந்த தமிழ் டப்பிங் படங்களுக்குலாம் லிரிக்ஸ் யார் எழுதுறான்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன என்னைய தேடுறாங்க? சரி வாங்க அடுத்த பாட்டை பார்க்கலாம். சொல்ல சொல்ல மனசு பேச்ச கேட்கவில்லை, காலேஜில் பொண்ணுங்கள் அடங்கவில்லை, மொத்தத்துல பசங்க எல்லாம் கண்ட்ரோல்ல இல்ல. இது பேர் பாட்டா? இது பாட்டா? இத பாட்டுன்னு சொன்னா பாட்டு கூட நம்பாதடா. இது பாட்டெல்லாம் கிடையாது, அவர் யார்கிட்டயோ எதையோ பேசிக்கிட்டு இருக்காப்ல, அவ்வளவுதான். இத பாட்டுன்னு சொன்னா டென்ஷன் ஆயிருவனாலாம். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பாட்டுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்ப காட்டுறேன் பாருங்க. எப்படி டேய், இந்த பாட்டு அதுக்கு வச்ச அதுவா? இந்த கண்டென்ட் தேடிக்கிட்டு இருக்கும் போது இது நடுவுல நிறைய டைம் வந்துகிட்டே இருந்துச்சா, அதை எடுத்துட்டேன். ஆனா நல்லா இருக்கு பாரு. ஐயா வாய பாரு. எப்படி டேய், அதுலயும் அந்த நடுவுல பாடுறாங்க பத்தியா, அவங்கள பார்த்தா சாய்ப்பிள்ளை மாதிரியே இல்ல. ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஏய் இல்லடா, பார்க்க சாய்ப்பிள்ளை மாதிரி தான் இருக்காங்க. உனக்கு தெரியல? தெரியல. என்னதான் இருந்தாலும் இது பாட்டு ஒரு மாதிரி வைபா தாங்க இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு, பாடுறவங்களும் நல்லா இருக்காங்க. பாட்டுன்னா ரெண்டுமே தானே நல்லா இருக்கணும். போங்கடா, கடுப்பேத்தாங்கடா போங்கடா. இதை விட இன்னொரு வைபான ஒரு சாங் ஒண்ணு இருக்கு, அதை காட்டவா? பேரழகி ஆட்டம் போட்டா கேப்போம் ரிப்பீட்டு, உன்னழக நேரில் பார்த்தா யாரும் அப்பீட்டு.
நல்லா இருக்கு. அப்படியே போடு. பாத்தீங்களா எவ்வளவு வைப்பு. பாட்டு கேட்கறதுக்கு ஃபன்னியாவும் இருக்கு, அதே சமயத்துல ஒரு மாதிரி வைப்பாவும் இருக்குதுங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த பாட்டு. இன்னும் ஒரு தடவை அதை ப்ளே பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். பேரழகி ஆட்டம் போட்டா கேப்போம் ரிப்பீட்டு, உன்னழக நேரில் பார்த்தா யாரும் அப்பீட்டு. இந்த மாதிரி ஒரு சில பாடல்களும் அமைச்சிருந்த பாருங்களேன். அந்த வரிகளை கேட்கும் போது காமெடியா தெரியுது, ஆனா பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சாரிடா, தெரியாம பண்ணிட்டேன். துள்ளி ஆடுற அழகும் அள்ளி சொருகிற இடுப்பும் படுத்துது, என்ன படுத்துது. ஆனா இந்த பாட்டை நான் எங்கேயோ தமிழ்ல கேட்ட மாதிரியே இருக்குதுங்க. ஏதோ ஒரு பாட்டோடது மாதிரியே இருக்கு, ஆனா என்னன்னு தான் தெரியல. உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்களேன். என்ன என்ன எழவி அது? அடே சிங்கள பாய்ஸ், அர்ஜுனர் வில்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியும் இது நீங்க பண்ண வேலைதான்னு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இது எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா? அந்த பாட்டை எவ்வளவு தூரம் கடிச்சு குதறி நாரா பிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அது சரி, கில்லி படத்தையே ரீமேக்ல சின்ன பண்ணமாக்கி வச்சிருக்கானுங்க. அதுல இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. India is very good. This guy is very bad. சரி வாங்க அடுத்த பாட்டை பார்க்கலாம். டிப்ப 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 டிப்பர் லாரி நான் தானே, எக்கு தப்பா ஆக்சிடென்ட் பண்ணாத. எதுக்கா அவங்கள டிப்பர் லாரியோட கம்பேர் பண்றாங்க? எதுக்கா இருக்கும்? கான்ஃபிடென்ஷியல். டிப்ப 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 டிப்பர் லைட் ஏன் கண்ணு, தொட்டு 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 நீயும் சுக்கி போவாத. அமைதி அமைதி. என்னடா ஸ்டெப் அது? ஒரு மாதிரி வித்தியாசமா போட்டிருக்காங்க. அதுல எண்டுல வச்சாம பாத்தீங்களா ஒரு ஜூம் ஒண்ணு, அந்த இடத்துல கேமராமேன் கொஞ்சம் நிலத்தடு மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பாட்டை யாரும் முழு பாட்டை தேடி பாத்துறாதீங்கடா, ரொம்ப ஒரு மாதிரி கிளுகிளுப்பா இருக்கு. புதுசாதா தினசாதா நீயும் நீயும் வித்தைகளை காட்டு. காட்டுவாங்க பொறுமையா இருங்க. வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு தினசா தான் போட்டிருக்கானுங்க. ஆனா உன்னடா இந்த முழு பாட்டை யாரும் தேடி பாத்துறாதீங்கடா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கறோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா தமிழ்ல ஒரு வித்தியாசமான வரிகளோட ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் புரியும் பாருங்களேன். எங்க பாப்போம். எங்க வீட்டு வயசு பொண்ணு உங்க வீட்டு வயசு பையன் 2 பேரும் ஓடி போனாங்க. எப்படி அந்த வித்தியாசம்? நல்ல குடும்பம். இவர் பொண்ணா அவங்க வீட்டு பையன் இழுத்துட்டு ஓடுனதை எவ்வளவு ஜாலியா ஒரு பாட்டை சொல்றாரு பாத்தீங்களா? என் நெஞ்சு மட்டும் இல்ல, நுரையீரல் குடல் எல்லாம் அப்படி கூழ்ந்து போச்சு. அக்கம் பக்கம் அறியும்படி ஊருக்கெல்லாம் தெரியும்படி செய்தி சொல்ல ஆடி வந்தோங்க. அவரும் சும்மா கிடையாது, அவர் பையன் இழுத்துட்டு போனது அவரு இன்னும் ஜாலியா தான் சொல்றாரு. அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? பொதுவா ஒரு பொண்ணும் பையனை இழுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா அந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் இவங்க ரொம்ப என்ஜாயபுளா ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இருப்பாங்க பாட்டுல. வீட்டை விட்டு போன பொண்ணு அச்சதையில் வாழ்த்துவோம். எல்லா அப்பா அம்மாவும் இப்படி இருந்துட்டா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல போல இருக்க லவ்வர்ஸுக்கெல்லாம். கண்கொள்ளா காட்சியப்பா, இது குடும்பம். அதை விட இன்னொரு லைன் ஒண்ணு வரும் பாருங்க, அல்டிமேட்டா இருக்காது. ஓடி போன செய்தி கேட்டு தாய் மனசு குளிருது, அக்கம் பக்கம் சொல்லிக்கவே ஆனந்தமா இருக்குது. ஓடி போனதை கேட்டு தாய் மனசுக்குள்ளதான். அதை விட பொண்ணு வீட்டுக்காரரு அக்கம் பக்கம் சொல்லிக்கிறதுக்கு ஆனந்தமா இருக்குதான் அவருக்கு. நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கானே. இருந்தாலும் அந்த லிரிக்ஸ் எல்லாம் தான் டாப் நாச். அவ்வளவு மக்களே, இதோட வீடியோ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.